சுற்றுலாவுக்கு வராதவர்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்ப சுற்றுலா என்னதான் ஒரு இனிமையாக இருந்தாலும் ஆனால் சிறிது மன வருத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், நம்மளுடைய முழு அனைத்து நண்பர்களும் வராத காரணத்தினால் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. திரு இளையராஜா புது கம்பெனியில் சேர்ந்த காரணத்தினால் வர முடியவில்லை. திரு வேல்முருகன் அவர் தனது மனைவி பேச்சே மந்திரமாக நினைக்கிறார். இந்த இடத்தில் கைத்தட்ட திரு சீனிவாசன் திருப்பு போலீஸ் காவல்துறை, திரு வெற்றிவேலு அவரும் மனைவி பேச்சே மந்திரமாக இருக்கிறார். திரு ரகுநாதன் அவர் நான் சொல்றதுக்கே இல்லை. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். அவருடைய சொந்த காரணங்கள், உண்மையான காரணங்களால் வர முடியவில்லை. திரு டாக்டர் ஆனந்த் அவர் பணி சுமை காரணமாக வர முடியவில்லை. திரு பாலு அவருடைய சொந்த விஷயங்கள் காரணமாக வர முடியவில்லை. திரு உயர் அதிகாரி பிரகாஷ், ஜமால், ஜெகதீஷ், அருள், பற்றி இங்கே நம்ம கூற வேண்டும். முக்கியமாக என்.கே. ஸ்ரீதர், சிவபிரகாசம், மோகன், உங்களுடைய நண்பர் திரு மோகன், இவர்கள்லாம் வராது மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்த சுற்றுலாவில் கண்டிப்பாக அனைவருடன் கண்டிப்பாக சொல்லுன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. அதற்கு ஆண்டவன் துணை புரிவார். சங்கம் மிகவும் வருத்தமான சூழ்நிலையில் உள்ளது. இப்போ ஏன்னா தலைவர் நம்ம காஞ்சிபுரத்தை விட்டு பெங்களூர் வந்ததுனால சங்கத்தை ஏதோ நம்ம ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம சுற்றுலா அரேஞ்ச் பண்ணுறோம்னா அதை இணைக்க முடியல அனைவரையும். இப்போ சங்கத்தில் பார்த்துன்னு நம்ம உறுப்பினர்களே எடுத்துங்க, 2 பேர் மனக்கசப்பாக இருக்காங்க அவங்களுடைய பிஸ்னஸ்னால. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தலைவர் காஞ்சிபுரத்தில் இருந்திருந்தாருன்னா நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி இப்போ ஒன்றிணைச்சு ஒரு முழு டூரை இதை கொண்டாடிருக்கலாம். தலைவர் திரு பாக்கியராஜ் அவர் இப்போது என்னுடைய தலைவர் பதவி நான் ராஜினாமா செய்கிறேன். அப்போ தலைவர் இந்த மாதிரி நான் சொல்லுவார் எதிர்பார்க்கலாம். அவர் எங்க இருந்தாலும் அவருடைய தலைவர் பதவி சிறப்பாக செயல்படுத்தினார்னா இந்த பிரச்சனை நம்ம வெளிப்பட்டு வரலாம். அடுத்ததாக நமது சங்கம் செப்டம்பரில் ஒரு புது சுற்றுலாவே வித்தியாசமாக இருக்கிறோம். குற்றால சுற்றுலா அது அனைத்து உறுப்பினர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் குற்றாலம் நீங்கள் ஒரு சிறிய கருத்து சொல்ல வேண்டும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உறுப்பினர்களுக்கு என்ன மனக்கசப்பு இருந்தாலும் இந்த மாதிரி சுற்றுலா அரேஞ்ச் பண்றோம்னா அவங்களா வாலண்டரியா சங்கத்துல இணைஞ்சு நம்மளோட வந்தே ஆகணும். அப்பதான் நம்ம சங்கம் என்றுமே நினைச்சு நிற்கும். ஓகேங்களா? இதுல சிலர் ஒய்ஃப் வச்சு கேட்கறது, சிலர் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல பிரச்சனை, எல்லாருக்குமே இருக்கும் என்னென்ன பிரச்சனை. அந்த பிரச்சனை எல்லாரும் வெளியே ஒரு சுற்றுலா எல்லாம் ஒன்று இணையணும். அதுதான் என்னுடைய இறுதியான கருத்து. நம்ம தலைவர் அவர்கள் சங்கத்தில் என்ன இருக்கிறது என்பதே ஒரு வெள்ளை அதனை சங்கத்தின் பொருளாளர் யார் என்று கூற முடியுமா? குப்புசாமி அவர்களே, சங்கத்தின் இருப்பு என்ன? சங்கத்துடைய சொன்னீங்க நல்ல தலைவர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார். திருட்டு உறுப்பினர் திரு பாலு அவர்கள் சங்கத்துடைய பணத்தை ஒரு 12,000 ரூபாயை கையாடல் பண்ணிட்டார். அவர்கிட்ட எங்களால் பணத்தை வாங்க முடியல. இப்போ நாங்கள் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். அவர்கிட்ட எப்படி நாங்கள் போராடி வாங்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறோம்.